எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளிய கடவுள் வாழ்த்து அதிகாரம் 1 குறள் 5. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதனுடைய பொருள் என்னவென்றால், இருள் என்னும் அறியாமையினால், அதாவது அறிவின்மையினால் செய்கின்ற இரு செயல்களாகிய நல்ல செயல்கள் என்னும் நல்வினை, தீய செயல்கள் என்னும் தீவினை என்பவற்றின் விளைவுகளால் நமக்கு வரும் இன்பமோ துன்பமோ நமது வாழ்வில் எந்த ஒரு இடையூறுகளையும் ஏற்படுத்தாது. யாருக்கு என்றால், என்றும் நிலையாக அழியாத பரம்பொருளாகிய பதி ஆகிய இறைவனின் புகழை மட்டும் தமது வாயினால் உச்சரித்து தினமும் தமது செயல்கள் அனைத்தையும் செய்பவர்களுக்கு என்கின்றார் திருவள்ளுவர். ஆன்மாவாகிய நமக்கு உள்ள பிரதான உயிர்க்குணங்கள் மயக்கம், ஆசை, கோபம் என்பனவாகும். அதாவது நமக்குள் இருக்கின்ற அறியாமை என்னும் இருள் காரணமாக மயக்கம் தோன்றுகின்றது. மயக்கம் என்பது ஒன்றை இன்னொன்றாக தவறாக நினைத்தலாகும். அதாவது ஒருவர் நல்ல தூய மனதோடு நல்லது ஒன்றை நமக்கு ஒருவர் செய்தாலும் அதை நாங்கள் அவரை தப்பாக நினைத்து அவர் ஏதோ தனது தேவைக்காக நமக்கு நன்மை செய்கின்றார் என்று நினைத்தல். இதுவே நமது மனதில் உள்ள நோய் ஆகும். இதைத்தான் நாம் மயக்கம் என்கின்றோம். மயக்கம் காரணமாக நமக்கு ஏற்படுகின்ற அறியாமையினால், அதாவது அறிவின்மையினால், நாம் எது நன்மை எது தீமை என்று விளங்காத மயக்கத்திற்கு ஆட்பட்டு நல்வினை என்னும் நல்ல செயல்களையும் தீவினை என்ற தீமை தரும் செயல்களையும் நாம் தினமும் செய்து கொண்டே இருக்கின்றோம். நம்மில் பலர் நாம் நல்ல செயல்கள் என்னும் நல்வினை செய்தால் நம்மை மற்றவர்கள் புகழ்வார்கள் என்று நினைத்தும், நமக்கு புண்ணியம் சேரும் என்று நினைத்தும் பிறருக்கு நன்மை செய்கின்றோம். அவ்வாறு நாம் செய்யும் செயல்களில் தவறுகள் வரும்போது நமக்கு அது தீமையை தரும், அதாவது எமக்கு பாவத்தை தரும். உதாரணமாக, நாம் எம்மை ஒருவர் புகழ்வார் என்று நினைத்து நாம் ஒரு நல்ல செயலை செய்கின்றோம். ஆனால் அவர் எங்களை புகழவில்லை என்றால் நமக்கு அவர் மீது ஒரு வெறுப்பும் கோபமும் ஏற்படுகின்றது. இதன் விளைவு நாம் செய்த நல்வினை, அதாவது நல்ல செயல்களின் விளைவு தீய செயலாக, அதாவது தீவினையாக மாறுகின்றது. இதுவே நாம் மயக்கத்தினால் செய்யும் நல்வினையாகும். இன்னும் விளக்கமாக மயக்கம் என்பதனுடைய விளக்கத்தை பார்த்தால், மயக்கம் என்பது எது நல்ல செயல் எது தீய செயல் என்று விளங்காத நிலை. இதுவே அறியாமை என்னும் இருளாகும். தீவினை நாம் செய்வது நமது அறியாமையினால், அதாவது நமது அறிவின்மையால் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இதனை விளங்கப்படுத்த தேவையில்லை. எனவே நாம் பலன் எதிர்பார்த்து செய்யும் நல்வினைகளும் நமது அறிவின்மையினால் செய்யும் தீவினைகளும் நமது மனத்திற்கு துன்பம் தருவனவாகும். உடலுக்கு நோய் வருவது போல நமது மனதிற்கு வரும் நோய்கள் துன்பம், பொறாமை, கோபம் என்பனவாகும். எனவே நமது மனத்திற்கு வரும் நோய்களான துன்பம், பொறாமை, பேராசை என்பன நாம் செய்யும் நல்வினை தீவினை இரண்டின் காரணமாகவும் நமக்கு வந்து சேரும். இந்த திருக்குறள் எங்களுக்கு எதை கூறுகின்றது என்றால், நல்வினை தீவினை இரண்டினால் வருகின்ற எந்த பலனும் நம்மை சேராமல் இருப்பதற்கு நாம் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து, நாம் செய்யும் செயல்களின் பலன் எதையும் எதிர்பார்க்காமல் இறைவன் திருநாமங்களை மனதில் ஓதி நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் செய்தால் நமக்கு கிடைப்பது மன நிம்மதி, மன சந்தோஷம் என்னும் மன ஆரோக்கியமாகும். இதுவே இறைவனால் நமக்கு அருளப்பட்ட பிரசாதமாகும். எனவே மனதுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்பதற்கு இணங்க நாம் நமது மன நோயாகிய துன்பம், பேராசை, பொறாமை போன்ற நோய்களை அகற்றி மன ஆரோக்கியத்துக்கு தரக்கூடிய மன அமைதி, சந்தோஷம் என்பவற்றை கிடைப்பதற்கு இறைவனுடைய திருநாமங்களை என்றும் மனதிலே நினைத்து மனதால் ஓதி அனைத்து செயல்களையும் செய்தோமையானால் வாழ்விலே
மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், ஆயுள் ஆரோக்கியம் பெற்று சுகமாக, சுபீட்சமாக, சந்தோஷமாக வாழ்வோம். ஓம் சக்தி சிவாய நமக.